உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மே மாதம் 5ஆம் நாள் வேலை நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளை தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். இந்த நாளின் காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். துதிகளின் மதிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஒரு குளிர்ச்சியான சூழலை தந்திருக்கிறேன். நேற்றைய சாயங்கால வேளையில் ஆண்டவரே மழையை தந்து அதன் வழியாய் பூமியை குளிர் வைத்திருக்கிறேன். இந்த கோடை வெயிலிலிருந்து எங்களை காத்து வருகிறேன். நன்றி ஆண்டவரை, தொடர்ந்து காத்துக்கொள்ளும் ராஜா. இதோ இந்த மே மாதத்தின் இந்த 5ஆம் நாளை நாங்கள் உம்முடைய பாதத்திலிருந்து துவக்குகிறோம். நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை எங்களுக்கு ஆசிரியருக்கு தாரும். இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்தும். இதோ பாடுகிற பாடலையும் ஏறிருக்கின்ற ஜெபங்களையும் நாளின் செய்தியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த குழுவை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் கர்த்தரின் நாமத்தை நாம் துதிக்கும்படியாக 23வது பாடலாகிய ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடி தேவனை ஆக்கி திருவடிகளுக்கே 1000 தரம் தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க மாத்திரம். கண்விழி போலே அடியனை காத்த கர்த்தனின் நமஸ்காரம். மண்மிசையும் மாலன்றி போச்சே வாழுமோ என் நேரம். உடல் ஏறும் மால் ஒரு குறைவின்றி உய்கிறதம் வரனே. திடமுடனுமக்கே ஓப்புவிப்பேன் என்னை தெப்பரும் அருள்கரனே. சென்றதாம் இரவில் தேவரீர் என்னை தேக்கரவணை தேரே. அந்தடவாயே பகலிலும் கேருபையே யாகவாதரி பீரே. இருதயம் தன்னை நீர் புதியதையாக்கும், ஏழையை குணமாக்கும். கருணையாய் என்னை யுமதகமாக்கே கண்மமெல்லாம் போக்கும். ஓனுடை சுகமே அருள்வதும் மாறும் உன்னத திருநாதா. மாண்புற அளித்தேன் என்ன மன்னவரே வல்லமை நிறைபாதா. ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் தோ
பரிக எம்மாத்திரம். உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவின் திருப்பெயரில் இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களுக்கு என்னுடைய ஸ்தோத்திரங்களை, அன்பின் வாழ்த்துக்களை இந்த குழுவின் சார்பாக, The Word of God Ministries சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாள் திங்கட்கிழமை இருப்பதனாலே நாம் சங்கீதம் பகுதியில் எடுத்து தியானிக்க போகிறோம். 23ஆம் சங்கீதம் நமக்கு மிகவும் பரிச்சயமான மனப்பாடமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய ஆசிரியர் உலக அறிந்த உண்மை தாவீது. ட்ரெடிஷ்னலாகவே நம்ம தாவீதை தான் சொல்லுகின்றோம். ஆனால் அதற்கு பின்பு நிறைய விளக்கங்களும் நிறைய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய காலம் 1010 970 BC கிறிஸ்துவுக்கு முன்பாக எழுதப்பட்டது. எக்ஸாக்ட் டேட் நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் ராஜாக்களுடைய காலத்தில், அதாவது மொனார்கி என்று சொல்லப்படுகிற அரசாட்சியின் காலத்தில் எழுதப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். இதில் தாவீதினுடைய அனுபவங்கள், தாவீது ஒரு சாதாரண மெய்ப்பனாக இருந்து எப்படி ராஜாவாக உயர்ந்தார், அதனால் அவருக்கு ஏற்பட்ட ஆசீர்வாதங்கள், தாக்கங்கள் எல்லாவற்றும் இறையில் சிந்தனையோடு இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான கலாச்சாரம் ஆடு மேய்க்கிறது. அவருடைய தொழில் அதுதான். அதனால் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, செயல்பாடு, தொழில், பொருளாதாரம் எல்லாவற்றையும் மனதில் வைத்து தாவீது இதை எழுதுகிறார். அதனால் முக்கியமாக கடவுளுடைய ஒரு கவனிப்பு, காட்ஸ் கேர், கரிசனை, அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இங்கே நம்ம பார்க்குறோம். இதனுடைய இலக்கிய சான்று நம்ம பார்க்கும்போது, இலக்கிய இந்த வடிவம், லிட்ரரி ஸ்டைல், ஷெப்பர்ட், மெய்ப்பன் என்கின்ற ஒரு இமேஜரி அப்படின்ற ஒரு அழகான ஒரு காரியம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பொய்டிக் லாங்குவேஜ், அழகாக இது ஒரு பாடல் போல, கவிதை போல இருக்கிறத பார்க்குறோம். இதனுடைய இறையில் தீம்ஸ், தியாலஜிக்கல் தீம்ஸ்ன்னு பார்க்கும்போது காட்ஸ் கேர் அண்ட் ப்ரொவிஷன், கடவுளுடைய கரிசனையும் அவர் பார்த்து கொள்ளுது. ட்ரஸ்ட் அண்ட் ஃபெய்த், நம்பிக்கை, விசுவாசம், இவை இரண்டுமே இந்த அருமையான சங்கீதத்தில் இடம் பெற்றிருக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, த குட் ஷெப்பர்ட்ஸ் கேர், நல்ல மெய்ப்பனுடைய கரிசனை, நல்ல மெய்ப்பனுடைய கவனிப்பு தன்மை இல்லையா? அதான் சங்கீதம் 23 நம்ம பார்க்குறோம். 23 1-3 நாம் பார்க்கிறோம். கர்த்தரன் மெய்ப்பர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதியின் வழியிலே நடத்துவார். ரொம்ப அழகான பகுதி இது இல்லையா? ஆண்டவரே என் ஆயராக இருக்கின்றார். பொதுவாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் இருந்து அவங்க இப்போ வரைக்கும் கூட ஆடுகளை மாடுகளை மேய்க்கின்றவர்களாக தான் இருக்கிறாங்க. அது ஒரு அவங்களுக்கு குலத்தொழிலாகவே இருந்தது. அதனால்தான் இஸ்ரவேலர்களை பார்த்தால் மற்ற நாட்டு மக்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க ஆடுகளை மேய்க்கும் போது அந்த ஆட்டினுடைய சாணம், இந்த கோமியத்தினுடைய நாத்தம், அவங்க மேலே இருக்கிற அந்த ஆடு மாடு, பொதுவாக ஆடு மாடு மேய்க்கிறவங்க கிட்ட போனால் ஒரு நாத்தம் இருக்கும், ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பார்த்து அவர்களை வெறுத்தார்கள். ஆனால் கடவுள் அவர்களை தான் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையை உயர்த்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் நம்ம பார்ப்பது காட்ஸ் ப்ரொவிஷன் இல்லையா? அவர் என்னுடைய ஆயராக இருப்பதனால என் வாழ்வில் எனக்கு எந்த குறையும் இல்லை. இப்போது ஒரு தந்தை, ஒரு தாய் தன் பிள்ளைகளை எப்படி பேணி பாதுகாத்து வளர்க்கிறாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருந்து நம்மளை பேணி பாதுகாத்து வளர்க்கின்றவராக இருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த குறைவு
வந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றுவார். எப்படி பெற்றோர்கள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார்களோ அதே போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். என்ன கஷ்டம் வந்தாலும் சந்திப்பார். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே நமக்கு சொல்லுகிறது. காட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் அவர் ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். நம்முடைய உலக பிரகாரமான தேவைகள், சாப்பாடு, தண்ணீர், உறைவிடம், ஆடைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகின்றவராய் இருக்கிறார் இல்லையா? ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ், ஆவிக்குரிய தேவைகள். இன்னைக்கு கூட பாருங்க, நேற்று தினத்தில் சூடான்ல உள்நாட்டு போர் நடக்கிறது, இராணுவத்திற்கும் துணை இராணுவத்திற்கும். இதனால 300 பேர் ஒரே நாளிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அநேக 1000 பேர் வீடுகளை இழந்திருக்கிறார்கள். மருத்துவமனைகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க? எல்லாரும் ஒன்றாக இணைந்து நாட்டு மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. இதுதான் காட்ஸ் ப்ரொவிஷன். நம்ம இடத்துல ஒருவர், ஐயா எனக்கு சாப்பாடு இல்லை, உதவி செய்யுங்க என்று கேட்கும்போது நாம் இல்லை என்று சொல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய அழைப்பாய் இருக்கிறது. ஏன்னா அவர் எல்லாரையும் போஷிக்கிறார். கூப்பிடுகிற காக்கைக்கும் குஞ்சுகளுக்கும் அவர் உணவு கொடுக்கிறார் இல்லையா? நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன். கடல்ல வாழுகிற திமிங்கலத்தை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 23,000 டன்னு சாப்பிடுமா, 30 லாரி உணவு அது சாப்பிடும். அதே நேரத்தில் நம்ம வீட்டில் சிந்துகிற சின்ன பருக்கையை தின்னு உயிர் வாழுகின்ற எறும்புகளும் இருக்கிறது இல்லையா? அந்த எறும்புக்கும் ஆண்டவர் உணவு அளிக்கிறார். அந்த 30 லாரி சாப்பிடுகின்ற பெரிய ப்ளூ வேல் என்று சொல்வார், நீல திமிங்கலம், அந்த திமிங்கலத்துக்கும் கடவுள் உணவளிக்கிறார் இல்லையா? அது எறும்பு தானேன்னு சொல்லி விட்டுறல, சின்ன ஒரு எறும்பு, அதுக்கு போய் நம்ம ஏன் உணவு கொடுக்கணும்னு விட்டுறல. பெரிய திமிங்கலத்துக்கு எவங்க அவ்வளோ பெரிய உணவு நான் கொடுக்க முடியும்னு ஆண்டவர் விட்டுறல. எல்லாவற்றுக்கும் ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தை தருவார். அதான் சொல்றாரு, அவர் பசும்புல் வெளி மீது எப்படி ஒரு நல்ல மெய்ப்பன் நல்ல பசும்புல் மீது ஆடுகளை மாடுகளை மேய்க்கிறார், அது போல நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கடவுளுங்களுக்கு தருகிறார் என்று சொல்றார். ரெஸ்டோரேஷன் அண்ட் ரெஃப்ரெஷர்மெண்ட். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஏன் நிறைய பேர் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறேன், டென்ஷனாக இருக்கிறேன், இதனால் எனக்கு பிபி சுகர் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்லை, ஒரு அமைதியான சூழல் இல்லை, ஒரு சமாதானத்தின் சூழல் இல்லை. எங்கே கிடைக்கும் இந்த அமைதியான சூழல், சமாதானத்தின் சூழல்? எங்கே கிடைக்குன்னா இயேசுவின் பாதத்தில், ஆலயத்தில் தான் கிடைக்கும். அதனால்தான் மார்த்தாள் மரியாள் அப்படியே பாதத்தில் உட்கார்ந்து, இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து மார்த்தா என்ன பண்ணுறா? வசனத்தை மரியாள் வசனத்தை கேட்குறான். ஆனால் மார்த்தாலும் என்ன செய்கிறா? கிச்சனில் சாப்பாடு செய்கிறான். ஆண்டவர் வந்திருக்கிறாரு, அதுவும் நல்லது தான், அதுவும் தவறு இல்லை. ஆனால் வசனத்தை கேட்கும்போது போய் சாப்பாடு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஆண்டவர் மார்த்தா ஆண்டவர் சொல்ற, ஆண்டவரே மரியாள் பார்த்தீங்களா எனக்கு உதவி செய்யாமல் உங்ககிட்ட வந்து உக்காந்துக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று. என்னது? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டியது ரெஃப்ரெஷர்மெண்ட் இல்லையா? ரெஸ்டோரேஷன் எங்கே கிடைக்குன்னா ஆண்டவருடைய பாதத்தில் மட்டும்தான் கிடைக்கிறது, வேற எங்கேயும் நமக்கு அது கிடைக்காது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து அவர் கொடுக்கிற இறை வார்த்தை, அதுதான் நமக்கு பசும்புல் இல்லையா? அது பசும்புல்லாக இருக்கிறது. இந்த பசும்புல்லை நம்ம உண்டு ஆண்டவருக்காக பிழைக்கும் போது நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவது, த ஷெப்பர்ட்ஸ் கைடன்ஸ். அவர் நம்ம எப்படி வழி நடத்துகின்றார்? ஒரு மெய்ப்பனுடைய பணி, மெய்ப்பர்கள், இஸ்ரவேலில் மெய்ப்பர்கள் வந்து முன்னாடி நடந்து போவாங்க. நம்முடைய தேசத்துலலாம் பின்னாடி போகிறாங்க இல்லையா? பின்னாடி போனால் ஒரு பெரிய ஆபத்து என்னென்னா, முன்னாடி வருகிற பள்ளம், மேடு, கரடு முரடான பாதைகளில் ஆடு மாடு போய் சிக்கிக்கொள்ளும். ஆனால் இஸ்ரவேலில் மெய்ப்பர்கள் முன்னாடி போனால் அவர்கள் பள்ளத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க, சமவெளியான இடத்துக்கு கொண்டு போவாங்க, நல்ல நீர் இருக்கின்ற ஒரு குளத்துக்கு கொண்டு போய் அவங்கள வழி நடத்துவாங்க. அதுபோல தான் இங்கே ஆயர் நமக்கு செய்கின்றார் இல்லையா? த ஷெப்பர்ட்ஸ் கைடன்ஸ், காட்ஸ் பிரசன்ஸ் with us in all times, in times of darkness and uncertainty. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இந்த உலகத்தில் அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நேற்று தினத்தில் கூட சனிக்கிழமை VBS
ப்ரோக்ராம் மின்னூரில் முடித்து விட்டு வேகமாக வந்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று எதிரில் ஒரு கார் அடுத்த ரோட்டில் வருது. வேகமாக வந்து அது இடித்து 2 பேரண்டி கீழே விழுது. பார்த்து மிகவும் அச்சமடைந்தேன். ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் இல்லையா? அப்போ கடவுள் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகின்றவராக இருக்கிறார். அவர் நம்மளை பாதுகாக்கின்றார். அவர் நமக்கு வழி நடத்துகின்றவராக இருக்கிறார். ஏன்னா அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போதுன்னு நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் பாதுகாப்பாக இருக்கின்றார். அன்சர்டனிட்டி, இந்த டைம்ஸ் ஆஃப் அன்சர்டன், இந்த அன்சர்டனிட்டி டைம்ன்றது என்ன நடக்க போதுன்னே தெரியாது. ஆண்டவருடைய வாழ் அந்த வார்த்தை நம்ம கூடவே இருக்குது. தாவீது எதை சொல்றாரு இதை பாருங்க. மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், உமது கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். அதாவது தாவீதுனுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவத்தை வச்சுதான் இதை எழுதியிருக்கிறார். ஒரு அனுபவம் மட்டும் இல்லை. ஒரு முறை என்ன பண்றாரு, சவுலுக்கு பயந்து அவர் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவர் ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்துடுறார். அது பள்ளம்ன்றதை விட ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்துடுறார். அந்த பள்ளத்தாக்கில் விழும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அழுகி போன பிணங்களும் எலும்பு கூடுகளும் செத்தவங்களுடைய உடலெல்லாம் அதில் போட்டிருக்கிறாங்க. ஒருவேளை அது போர் செய்தவர்களுடைய உடலாக இருக்கலாம், இறந்து போன உடல். அப்போ மேலே சவுல் அவரை சாவடிக்கிறதுக்கிறாரு, கீழே பணத்தோடு இருக்கிறார். எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு சவகிடங்குக்கு நம்ம போனோம்னா எவ்வளோ பயப்படுறோம் இல்லையா? ஆனால் தாவீது அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க மரண இருளின் பள்ளத்தாக்களை அந்த சூழ்நிலையில கடந்து வந்தாலும் கூட தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த ஆபத்தும் விபத்தும் நாச மோசங்களும் வியாதிகளும் பலவீனங்களும் வந்தாலும் ஆண்டவரிடத்தில் வாருங்கள், அவர் மாற்றுவார் இல்லையா? அதான் இங்க சொல்றார், கம்ஃபர்ட் அண்ட் ரீஅஷூரன்ஸ், நமக்கு ஆறுதலை தந்து நான் உன்னை ஆற்றுவேன் தேற்றுவேன் என்று சொல்றார். அதே போல நம்முடைய சாதராக் மேஷாக் ஆபேத் நேக்கோவை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லையா? ஆபத்தான நிலையில உள்ள நெருப்புல 7 மடங்கு எரிகிற நெருப்புல அவங்களை தூக்கி போடுறாங்க. ஆண்டவர் 4வது ஆளாக இருந்து அவர்களை காத்து அவருடைய உடல் கருகி போகாம காக்கிறார். அரசனே பார்க்கிறார், யார்பா உள்ள போடுறது 3 பேர் தானே, 4வது நபர் ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லி அவளை விடுதலை செய்து பார்க்கும்போது அவர்களுடைய உடைகள் கருகி போல, முடிகள் கருகி போல, அவர்கள் மேலே நெருப்புப்பட்ட வாசனையே வரல. அப்போ சொல்றாரு, உங்க கூட இருந்தது யாருன்னா ஆண்டவர் எங்களோடு இருந்தார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவருடைய பிள்ளைகளை, எந்த ஆபத்திலும் கஷ்டத்திலும் இல்லை. அதே போல தானியேல் சிங்கக்கேபில போடும்போது நாய்களை போல படுத்து கொண்டு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், எந்த ஆபத்தான சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் தேவன் நம்மை வழி நடத்துகின்ற மெய்ப்பனாய் இருக்கிறார். அடுத்தது பார்க்கிறது ஷெப்பர்ட்ஸ் அனாயிண்டிங், 5வது வசனம். காட்ஸ் பிளெஸிங் எம்பசைஸ் காட்ஸ் பிளெஸிங் அண்ட் அனாயிண்டிங் இன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கை எப்படி தாவீது பார்த்தீங்களா, அவருடைய வாழ்க்கை 8வது மகன், ஈசாய்க்கு பிறந்த 8வது மகன். இது 7 பேர் அவங்க அண்ணன்மார்கள் எல்லாம் மிலிட்ரியில் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் சம்பளம். இவரை மட்டும் அவங்க அப்பா எங்கே அனுப்பிச்சிட்டாரு, காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. மகன் நீ போய் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சின்னு வாப்பான். ஆனால் அதை பற்றி அவர் கவலையே படலை. எந்த இடத்துலையும் தன் தகப்பனை பற்றி குறையும் சொல்லலை. ஆனால் இது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. ஆண்டவருடைய சித்தம் என்ன? அந்த மிலிட்ரிக்கே அதிகாரியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த மிலிட்ரியை வழிநடத்துகின்ற அரசனாக இந்த சாதாரண மெய்ப்பனாகிய தாவீதை உயர்த்துகின்றவராக இருக்கிறார். அதுதான் காட்ஸ் அனாயிண்டிங். கடவுள் நம்மை உயர்த்துவதற்காக அவர் திட்டம் வைத்திருந்தால் அந்த திட்டத்தை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அதனால் உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஐயோ என் பிள்ளை +2 முடிச்சுட்டானே, மகள் முடிச்சிட்டாலே என்ன செய்ய போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஆயிரங்கிட்ட நல்ல ஆலோசனை கேளுங்க, ஊழியர்கிட்ட ஆலோசனை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் வழிகாட்டுவார். அதான் சொல்ற காட்ஸ் பிளெஸிங் இன் அவர் லைஃப், அபண்டன்ஸ் அண்ட் ஜாய். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலையில்லாத சந்தோஷம், அதாவது நிலையான சந்தோஷம், நிலையற்ற சந்தோஷம் இல்லை, நிலையான சந்தோஷத்தை நமக்கு அவர் கொடுக்கின்றவராக இருக்கிறார். 5வது த ஷெப்பர்ட்ஸ் பிரசன்ஸ், 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? 5:6 என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன், எனது பாத்திரம் நிரம்பி வழியுது. பொதுவாக இந்த உலகத்தில் நம்மளை யார் எதிரிகளாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால எதை பற்றியும் கவலைப்படாத, ஆண்டவர் உயர்த்த நினைச்சிட்டா
நம்மளை ஒருத்தனை ஒன்றும் செய்யவே முடியாது. அவர் கரத்தில் நம்ம இருக்கிறோம். 6வது ரொம்ப அழகான வார்த்தை, என் வாழ்நாளெல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும், நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மெசேஜை பற்றி பேசு. எதிர்கால வாழ்க்கை, மரித்த பிறகு நம்ம ஆண்டவருடைய இல்லத்தில் இருப்போம். இங்கே இந்த உலகத்தில் எத்தனையோ வீடுகள்லாம் கட்டுறோம், பெரிய பெரிய வீடு கட்டுறோம், 3 மாடி 4 மாடி 5 மாடி 10 மாடி 20 மாடி. ஆனால் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், துருக்கியில் ஒரே ஒரு இரவில் ஏற்பட்ட பெரிய பூகம்பம், பெரிய பணக்காரன் 7 மாடிகள் உள்ள பணக்காரன் வாடகை விட்டு சம்பாதித்தவன் மறுநாள் காலையில் ஒரு ரொட்டி துண்டுக்காக ரோட்டில் நிற்கிறான் இல்லையா? அப்போது இன்னைக்கு வீடு வாசல் எல்லாம் ஆண்டவர் தருகிறார், திடீரென்று இல்லாமல் போகும். ஆனால் இங்கே பரலோக வீடு நமக்கு இருக்கிறது. அதான் சொல்றார், காட்ஸ் குட்னஸ் அண்ட் மர்சி இல்லையா? காட்ஸ் குட்னஸ் அண்ட் மர்சி இட் வில் ஃபாலோ அஸ். எட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ், நித்திய வாழ்க்கைக்குரிய ஒரு நம்பிக்கை தான் ஆண்டவர் இங்கே தாவீது வழியா நமக்கு சொல்றார் இல்லையா? இந்த சென்ட்ரல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஹோப் கம் ஃப்ரம் காட்ஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் மட்டுமே அவருடைய இங்க நித்திய இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். அப்போ காட்ஸ் ப்ரொவிஷன் அண்ட் கேர் அப்படின்னு நம்ம சொல்லும் போது மத்தேயு 6:25-34 பார்க்குறோம். ஆண்டவரே சொல்றாரு, இந்த வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை பிழைப்பூட்டுகிற பரமபிதா உங்களை பிழைப்பூட்ட மாட்டாரா இல்லையா? ரொம்ப அழகான இது பார்க்க. பிலிப்பியர் 4:19 ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். 1 பேதுரு 5:7 உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். அதே போல நம்மளை வழி நடத்துகிறார். நீதிமொழிகள் 3:5-6 பார்க்குறோம். ஏசாயா 48:17, யோவான் 10:11 பார்க்குறோம். ஏசு ஆண்டவர் நல்ல மெய்ப்பனா இருந்து நமக்கு ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பன். காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்ல பார்க்குறோம். உபாகமம் 31:6 கடவுளுடைய பிரசன்ஸ் நம்ம கூடவே இருக்குது. ஏசாயா 43:2, மத்தேயு 28:20 பார்க்குறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகலஜால சீஷராக்குங்கள், இதோ யுக முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் அன்னோடு கூட இருக்கிறேன். சங்கீதம் 103:8 பார்க்குறோம். கடவுளுடைய அபிஷேகம் நம்ம கூட இருக்கிற, கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துகின்றதா இருக்கிறது. அதே நேரத்தில் பாருங்க, எசேக்கியேல் 34:1-10 பார்க்குறோம். ஆண்டவர் நம்மளை வழி நடத்தாத தலைவர்கள் எல்லாம் தூக்கி போட்டு அவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அதான் 34 எசேக்கியேல் 34:11-16 பார்க்குறோம். இதே நேரத்தில் எசேக்கியேல் 34:23-24 பார்க்குறோம். அப்போது ஒரு நல்ல மெய்ப்பனுடைய குணங்கள் என்னன்னாக்கா, அவர் நமக்கு பாதுகாப்பை இருப்பார், பாதுகாப்பை தருவார், கரிசனையோடு இருப்பார், நமக்கு நல்ல தலைவராக இருந்து வழி நடத்துவார், நம்மளை மீட்டு எடுப்பார். இப்போ இயேசுவில் இதெல்லாம் நிறைவேறுகிறது இல்லையா? ஜீசஸ் ஆஸ் த குட் ஷெப்பர்ட், யோவான் 10:11 நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் நமக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் என்ற அந்த அருமையான சங்கீதம், உலக புகழ்பெற்ற சங்கீதம், எல்லாராலும் கவழ்ந்து இருக்கக்கூடிய சங்கீதம், இந்த சங்கீதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதமாய் தியானித்து மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் வாழ தூய ஆவியானவர் இந்த நாளில் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நல்ல ஆயனே, எங்களை வாழ்விலே வழிநடத்துகிறவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு இதோ இந்த நாட்களிலே ஆண்டவரே, நாங்கள் பசும்புளிலும் நல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே எங்களை கொண்டு போய் விட்டு எங்களை முசிப்பாற்றி என்னுடைய ஆவிக்குரிய தேவைகளையும் உலக பிரகாரமான தேவைகளையும் சந்திக்கிற நல்ல மெய்ப்பனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் யாராக இருந்தாலும் ஆசிரியர், அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், இப்படி இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்தில் இருக்கிற மக்கள், தமிழ் மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டிலிருந்து வெளி ஊர்களில், வெளி மாநிலத்தில், வெளி நாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம். குறிப்பாக இந்த நாளில் நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். திறக்கும்படியாக கிருபை தார். இந்த ஊழியத்தில் இருக்கிற அன்புக்குரிய அன்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், மார்த்தாள் மரியாளுக்காக, சாக்கோ சார் டீச்சருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த வேலின் விஷயத்திற்கு எங்களை காத்தருளும். இந்த ஊழியம் இன்னும் பெருகும்படி அநேக மக்கள் கேட்டு வாழ கிருபை தார். இந்த தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். காத்தருளும். அமைதி சமாதானத்தை தாரு ராஜா. இன்னும் நிறைய மழை எதிர்பார்க்கிறோம். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தருளும். உலக நாடுகளில் கூட ஆண்டவர் தொடர்ந்து இது சூடானில் ஆண்டவரே உள்நாட்டு கலவரம், போர் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இராணுவம் ஆண்டவரே, அதே நேரத்தில் மிலிட்ரி ஆண்டவர் துணை இராணுவம் போரிட்டதுனால ஏறக்குறைய 300 பேர் இறந்துருக்கிறாங்க. அநேக ஆயிரம் மக்கள் வீடு வாசலை இழந்திருக்கிறாங்க. மருத்துவமனைகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆண்டவர் இறந்து போயிருக்கிறாங்க. கண்ணோக்கி பாருங்க என் தேவனே.
அங்கே ஒரு அமைதி, ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நாட்டு மக்கள் உருவாக்கி கொள்ளவும், குறிப்பாக யுஎன் அதில் தலையிட்டு பேசவும் கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து உலக நாடுகளில் அமைதி சமாதானத்தை தாரும். இயற்கை பேரிலிருந்து எங்களை காத்துறோம். இந்தியாவிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைதி சமாதானத்தை தார்கள். ஆட்சி செய்கிற ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவரே, எங்களுடைய முதலமைச்சர், கவர்னர், அனைத்து எம்எல்ஏ எம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானமாக எங்களுடைய தமிழ்நாடு வாழ கிருபை தார். விசேஷமாய் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாளிலே பிறந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிற மக்களுக்காக ஜெபிக்கிற. குறிப்பாக நேற்று தினத்தில் பிறந்த நாளுக்கு நன்றி செலுத்திய அன்பு நண்பன் ஆண்டவரே புத்தூர் பகுதியைச் சேர்ந்த அன்புக்குரிய ஆசிரியர் திரு விநாயகம் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இள வயது காலத்திலிருந்து அடியனோடு நல்ல நட்பு கொண்டவர், மாற்று மதத்தினராக இருந்தாலும் கூட இயேசுவை விசுவாசிக்கிறவர், ஏற்றுக்கொள்ளுகிறவர். அவரை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்த கர்த்தர் மகனை வழிநடத்தும் தேவையில்லை சந்திய ராஜா. அவர் செய்கிற ஆசிரியர் பணியில அநேக மக்களுக்கு ஆண்டவரை சாட்சியாய் வாழ, அநேக நல்ல ஆண்டவரை மாணவர்களை உருவாக்க கர்த்தர் கிருபை தார். அதே போல ஆண்டவர் இந்த நாளில் பிறந்த நாளை காணுகின்ற அன்புக்குரிய ஆசிரியர் வாணியம்படி பெத்லகேம் முத்திரன் திருச்சபையினுடைய ஆண்டவரே அன்புக்குரிய செயலர் கர்த்தாவே மதிப்புக்குரிய இர்வின் ஜெயக்குமார் சாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சாரை ஆசீர்வதிங்க. அவரை நீர் எடுத்து பயன்படுத்தி வருகிறீர். அவருடைய அன்பான ஆண்டவர் மனைவிக்காக, அன்பான மகளுக்காக ஜெபிக்கிறோம். சாருக்கு நல்ல சுகத்தை பலத்தித்தார். இந்த பிறந்தநாள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். குறிப்பாக ஆண்டவரே ஒரு பெரிய பொறுப்பை தந்திருக்கிறீர். திருச்சபையுடைய செயலராக இருந்து திருச்சபையை ஆண்டவர் நல்ல முறையில் வழிநடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இன்னும் சிறப்பாக வழிநடத்தட்டும். அநேக 1000 ஆத்துமாக்களை ஆண்டவரே அவர்கள் சேர்க்கட்டும் ராஜா. நல்ல சுகம் பலன் ஜீவனை தார். அதே போல ஆண்டவரே என்னுடைய ரெகுலர் வீவர் திரு SP தேவா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சாணகுப்பம் பகுதியை சேர்ந்தவர், சாணகுப்பத்தில் கீபோர்டு வாசிக்கிற ஐயாவை ஆசீர்வதிங்க. அன்பு மனைவி, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க ராஜா. அதே போல என்னுடைய லதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். மார்ட்டின் அண்ணனுடைய அன்பு சகோதரி எமிலி லதா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்கனவே பலவீனமாக இருந்து நான் ஜெபித்திருக்கிறோம் ராஜா. தொடர்ந்து அன்பு சகோதரி தங்கிருங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க, பலவீனங்களை மாற்றுங்க. இந்த பிறந்தநாள் ஆண்டவருடைய சகோதரிக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாள் என்று காணுகிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பலவீனமாக இருக்கிற, சுகரமாக இருக்கிற மக்கள், என்னுடைய பாப்பனப்பள்ளி ஆண்டவரே கோபி அண்ணனுடைய அன்பு தாயாருக்காக, ஆண்டவரே என்னுடைய விமலா அம்மாவுக்காக, ஆண்டவர் அமுதா அம்மாவுக்காக, என்னுடைய ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் நிக்சன் இருக்காக, ராஜ்குமார் இருக்காக, ஆண்டவரே இன்னும் ஆயர்களுக்காக கர்த்தாவே, அதே போல இப்படி சபை விசுவாசிகளுக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலவீனங்களை மாற்றுங்க. இந்த வேலின் விஷயத்திலிருந்து எங்களை காத்துருங்க. இந்த நாளின் எல்லா இறை பணியையும் உலக பிரகாரமான பணிகளையும் நான் செய்கிற போது என்னுடைய போக்குவரத்தை கர்த்தர்கள் ஆசிரியர் குடும்பங்களை ஆசீர்வதித்து காத்தருளும். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை மேக ஸ்தம்பத்தை கொடுத்து காப்பது போல எங்களையும் காத்தருள வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம் அனைவரோடு இருந்து கர்த்தர் நமக்கு நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ்.